ஹலோ ட்ரேடர்ஸ், கோல்டு, காப்பர் அண்ட் crude oil உடைய டெக்னிக்கல் ரிவ்யூஸ் இன்றைக்கி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா நம்ம டெய்லி கொடுக்கக்கூடிய அந்த 3 ஸ்கிரிப்ட்ஸோட அனலைசிஸ் உங்களுக்கு இமீடியட்டாக கிடைக்கும். அதை நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அனலைசிஸ் பண்ண மாதிரி இருக்கும். அது ஒரு யூஸ்ஃபுல் பாயிண்ட்ஸும் அதில் இருக்கும். நீங்கள் அதை ட்ரேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கோல்டு மினி பார்க்கலாம். கோல்டை பொறுத்த வரைக்குமே நம்ம ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் செல்லு வந்து நேற்று எதிர்பார்த்துருந்தோம். ரீட்ரேஸ்மெண்ட் பை எதிர்பார்த்துருந்தோம். நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான செல் நடந்துகிட்ருக்கு. இப்போ வந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் பை ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதோட லெவல் பார்த்திங்கன்னா ஒன்று இந்த 38,000 வரைக்கும், 1000லேருந்து 38,400 வரைக்கும் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு எதிர்பார்த்துருந்தோம். அது இந்த ஏரியா வரைக்கும் வந்துட்டு கீழே செல் நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு பேரிஷ் ஃபார்மேஷன் கிடச்சிதுன்னா நல்ல ஒரு செல் மூவ்மெண்ட் கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துருந்தோம். பட் அது நேற்று பெரிய ஒரு மூவ்மெண்ட் கொடுக்கல, சும்மா சின்ன ஒரு மூவ்மெண்ட் மட்டும் கொடுத்துட்டு இப்போ ஒரு பேரிஷ் மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம எதிர்பார்க்குறது என்னென்னா, இங்கே வரைக்கும் போய் ரீட்ரேஸ்மெண்ட் ஆகணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. எங்கே வேணாலும் அந்த ரீட்ரேஸ்மெண்ட் திரும்பலாம், ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் பண்ணிவிட்டு ப்ரைஸ் திரும்பலாம். எங்கே ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் பண்ணாலும் நமக்கு இந்த ஏரியாவில் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் பண்ணிச்சுன்னா நமக்கு ஸ்டாப் லாஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும், டார்கெட் பெரிய டார்கெட் கொடுக்கும். பட் இங்கேயே திரும்பிச்சுன்னா நம்ம இங்கே கிடைக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் தான் நம்ம ஸ்டாப் லாஸ் வைக்க வேண்டியிருக்கும். அது நம்ம ஒரு கிளியரான ஒரு கேண்டல் ஃபார்மேஷனை ஸ்டாப் லாஸை வச்சுட்டு தான் என்ட்ரிக்குள்ளே போகணும். அது டார்கெட்டும் ஓரளவுக்கு ரீசனபிள் இருக்கும். ஏன்னா நம்ம இந்த இடத்துலையே எங்கே வேணாலும் ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்குறோம். அதனால் இங்கே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேண்டல் ஃபார்மேஷன் கிடச்சிதுன்னா அதே கூட என்ட்ரி பாயிண்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது இதுவே பார்த்தீங்கன்னா ஒரு இன்சைட் பார் தான். இன்சைட் பாருக்குள்ளே பார்த்தீங்கன்னா 2 கேண்டல் ஃபார்ம் பண்ணிட்டு மறுபடியும் இப்போ அந்த இன்சைட் பார் லோ உடச்சி கீழே வரக்கு ட்ரை பண்ணுது. ஸோ இதை கூட நம்ம என்ட்ரி பாயிண்ட்டாக யூஸ் பண்ணலாம். இதை என்ட்ரி பாயிண்ட்டாக யூஸ் பண்ணாலும் இந்த கேண்டலோட ஹையை தான் நம்ம ஸ்டாப் லாஸை வைக்க வேண்டியது இருக்கும். இந்த கேண்டில் கீழே லோ க்ளோஸ் பண்ணி கீழே க்ளோசிங் நடந்துச்சுன்னா அதையே நம்ம என்ட்ரி பாயிண்ட்டாக வச்சுட்டு செல் என்ட்ரிக்குள்ளே போகலாம். இருந்தாலும் நம்ம எதிர்பார்க்குறது இந்த 2 இடம் தான். இது வந்து இன்ட்ராடேக்கு யூஸ் பண்ணலாம். பட் பொசிஷன் எடுக்கிற மாதிரி இருந்தால் இங்கே இந்த ஏரியாவில் வந்து ரெசிஸ்டன்ஸ் பண்ணும்போது போனோம்னா இன்னும் சேஃபாக இருக்கும். ஏன்னா நம்ம எதிர்பார்க்குறது நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ரீட்ரேஸ்மெண்ட் நடக்கும்னு எதிர்பார்த்துட்ருக்குறோம். அதனால் இந்த ஏரியாவில் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் பண்ணிச்சுன்னா நமக்கு ஒரு பெரிய டார்கெட்டும் கிடைக்கும், ஒரு நம்ம எதிர்பார்த்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இதுவும் ஒரு என்ட்ரி பாயிண்ட் தான், இந்த இடமும் ஒரு என்ட்ரி பாயிண்ட் தான். 2 இடமே நமக்கு என்ட்ரி கொடுக்கக்கூடிய இடம் தான். ஸோ எங்கே ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் பண்ணாலும் நம்ம தாராளமாக செல் என்ட்ரிக்கு போய்க்கலாம். இங்கே நடக்கக்கூடிய ரீட்ரேஸ்மெண்ட் பையை நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். கோல்டை பொறுத்த வரைக்கும் செல் மட்டும்தான் இருக்குது, பையை அவாய்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் காப்பர் நேற்றே நம்ம ஒரு செல் சைடு எதிர்பார்த்துருந்தோம். அதாவது இந்த லோவை 442.50 கட் பண்ணிச்சுன்னா நம்ம செல் என்ட்ரிக்குள்ளே போகலாம் அப்படின்னு எதிர்பார்த்துருந்தோம். அது பிரேக் பண்ணி ட்ராவல் ஆச்சு. பட் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு 3 rupees மட்டும்தான் கீழே கொடுத்துட்டு இப்போ ஒரு நல்ல ஒரு அப்சைடு மூவ் கொடுத்துருக்குது. அதாவது நேற்றே அந்த அப்சைடு மூவை காமிச்சிருக்கு ப்ரைஸ். ஸோ நம்ம வைக்க வேண்டியது இந்த சப்போர்ட்டுக்கு மேலே ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணிக்கணும். சப்போஸ் அந்த நேரத்தை எடுத்து பொசிஷனை வச்சு கையில் வச்சுருந்தோம்னா இந்த சப்போர்ட்டுக்கு மேலே நம்ம ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல மறுபடியும் ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் பண்ணிச்சுன்னா அந்த செல்லை கன்டினியூ பண்ணலாம், அல்லது இதுக்கு மேலே போச்சுன்னா அந்த என்ட்ரி எக்ஸிட் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம இந்த ஏரியா வந்து ஒரு கன்சல்டேஷன் ஏரியான்னு முதல்ல வந்து நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இந்த 440.50 வரைக்குமே அது வந்து ஒரு செல் ஏரியா தான். இதுக்கு மேலே போகும்போது தான் பை இருக்குது. ஸோ நம்ம இப்போ நேற்று எடுத்த செல் என்ட்ரிக்கு இந்த இடத்த வந்து நம்ம ஸ்டாப் லாஸை யூஸ் பண்ணிக்கணும். சப்போர்ட்டை வந்து ரெசிஸ்டன்ஸாக ஃபார்ம் பண்ணணும். ஃபார்ம் பண்ணாமல் மேலே போச்சுன்னா நம்ம வந்து அந்த என்ட்ரியை எக்ஸிட் பண்ணிக்கிட்டு மறுபடியும் வெயிட் பண்ணணும். இந்த இடத்துல மறுபடியும் ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் பண்ணிச்சுன்னா அங்கேருந்து செல் என்ட்ரிக்குள்ளே போய்க்கலாம். காப்பர் பொறுத்த வரைக்கும் செல் மட்டும்தான் இருக்குது. பையை வந்து 450.80 மேலே தான் இருக்குது. ஸோ நம்ம எதுக்காக இந்த இடத்துல வந்து என்ட்ரி எக்ஸிட் பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஏரியாக்குள்ளே போச்சுன்னா ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கன்சல்டேஷனாகவே நடந்துகிட்ருக்கும். பெரிய மூவ்மெண்ட்டு கொடுக்காது. மேலே போகிற மாதிரி இருக்கும், கீழே வர மாதிரி இருக்கும். பட் எந்த மூவ்மெண்ட் இல்லாமல் இந்த இடத்துல ஒரு ஜிக்ஸாக் மூவ்மெண்ட் தான் கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதனால தான் சொல்கிறோம், இந்த இடத்துலையே நமக்கு ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் பண்ணிச்சுன்னா ப்ரைஸ் கன்டினியூ பண்ணலாம் செல்லை. இதுக்குள்ளே போனால் என்ட்ரியை வந்து எக்ஸிட் பண்ணிக்கணும். ஸோ இன்றைக்கி என்ட்ரி எடுக்கிற மாதிரி இருந்தால் இதே ஆப்பர்ச்சுனிட்டி தான். இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டில் ஃபார்மேஷன் கிடச்சிதுன்னா நம்ம அதையே என்ட்ரி பாயிண்ட்டாக யூஸ் பண்ணலாம். அதே கேண்டில் ஸ்டாப் லாஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிட்டு செல் என்ட்ரிக்குள்ளே போகலாம். காப்பர் பொறுத்த வரைக்கும் பை இப்போதைக்கு கிடையாது, செல் மட்டும்தான் இந்த இடத்துல இருக்குது. நம்ம செல் மட்டுமே போகலாம், பையை அவாய்ட் பண்ணிக்கலாம். பையை பொறுத்த வரைக்கும் இந்த 450.80 மேலே தான் பை இருக்குது. ஸோ காப்பர் இன்றைக்கி செல் மட்டும்தான், பை இல்லை.
நெக்ஸ்ட் crude oil. crude oil நம்ம நேற்றே இந்த லோ பிரேக் பண்ணிட்டோம், அப்புறம் யோசிச்சுக்கலாம், இல்லாட்டி இன்றைக்கி என்ட்ரியை அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி நேற்றும் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவுக்குள்ளே தான் மார்க் பண்ண ஏரியாவுக்குள்ளே மட்டும்தான் ப்ரைஸ் ட்ராவல் ஆகிருக்கு. அந்த ஏரியா விட்டு இன்னும் எந்த சைடுமே வெளியே போகலை. ஸோ இன்றைக்கும் அதே தான், இந்த ஏரியா எக்ஸ்டெண்ட் ஆகினாலும் ஆகலாம், இந்த ரேஞ்சு பார்த்திங்கன்னா கண்டினியூ ஆனாலும் ஆகலாம், அல்லது ஏதாவது ஒரு பக்கம் பிரேக் அவுட் பண்ணி நமக்கு ஒரு என்ட்ரி பாயிண்ட்டை காமிக்கலாம். ஸோ 2 ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது crude oil பொறுத்த வரைக்கும். ஒன்று இந்த ஏரியா விட்டு கீழே வெளியே வரணும், வெளியே வந்து நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான செல்லிங் ப்ரெஷர் காமிக்கணும், அல்லது இங்கே மேலே போய் பையிங் சைடு ப்ரெஷர் நம்ம கொடுக்கணும். 2 ஆப்பர்ச்சுனிட்டியில் ஏதாவது ஒன்று நடக்கணும், நடந்தால் தான் நம்ம என்ட்ரிக்குள்ளே போகணும். அது வரைக்கும் crude oil பொறுத்த வரைக்கும் என்ட்ரி கிடையாது. நேற்றே சொல்லியிருந்தோம், ப்ரைஸ் வந்து ஒரு ஹை லோக்குள்ளே மட்டும்தான் இருக்குது. நேற்று அநேகமாக இந்த ஏரியாவுக்குள்ளே தான் ட்ராவல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நாளைக்கு முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி நேற்று ஒரு பெரிய மூமெண்ட்டே கொடுக்கல, இந்த ஹை லோக்குள்ளே மட்டும்தான் ப்ரைஸ் ட்ராவல் ஆகிருக்கு. இன்றைக்கும் அதே கண்டிஷன் அப்படியே தான் இருக்குது. இந்த ஏரியா விட்டு வெளியே போகணும், வெளியே போனால் தான் நமக்கு ஒரு என்ட்ரி வாய்ப்புக்கு சான்சஸ் கொடுக்கும். அது வரைக்கும் நம்ம அதை வெயிட் பண்ணி தான் என்ட்ரிக்குள்ளே போகணும். ஏன்னா நம்ம முதல்ல எது சொல்லிகிட்டு இருக்கிறது, இது வந்து ஒரு பெரிய நியூஸ் மூவ்மெண்ட் நடந்த இடம், அதனால் நியூஸ் ஃப்ளக்சுவேஷனில் இருக்கக்கூடிய இடம். அதனால் நமக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு ஸ்ட்ரக்சர் கிடைக்கிற வரைக்கும் நம்ம அந்த என்ட்ரியை அவாய்ட் பண்ணிக்கணும். இப்போவே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இப்போ இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணால் ஹை என்ட்ரி எடுக்கலாமா அப்படின்னா, இந்த ஹை வரைக்கும் தான் அதுக்கு டார்கெட், அதுக்கு மேலே டார்கெட் கிடையாது. ஏன்னா இந்த ஒரு ரேஞ்சுக்குள்ளே எடுக்கிற என்ட்ரி இது, பாட்டம்லேருந்து என்ட்ரி எடுக்கிறோம். இந்த ட்ரெண்ட் லைனுக்காக என்ட்ரி எடுத்தோம்னாலும் இந்த ஹையை தான் நம்ம டார்கெட் பாயிண்ட்டாக யூஸ் பண்ணிக்கணும், இந்த லோவே ஸ்டாப் லாஸாகவும் யூஸ் பண்ணிக்கணும். இன்னும் கிளியராக ட்ரெண்ட் லைன் போட்டோம்னா இங்கேருந்து தான் போடணும், இப்படி தான் போடணும். இந்த ஹையை கட் பண்ணால் என்ட்ரிக்குள்ளே போகலாம், அதுக்கு டார்கெட் இது மட்டும் தான் வைக்க வேண்டியது இருக்கும். இதை வச்சுட்டு எக்ஸிட் ஆகிக்கணும். இதுக்கு மேலே ட்ராவல் ஆச்சுன்னா அந்த என்ட்ரியை கன்டினியூ பண்ணலாம், அல்லது நம்ம இதோடவே என்ட்ரியை எக்ஸிட் பண்ணிக்கிறது சேஃபாக இருக்கும். ஸோ crude oil பொறுத்த வரைக்கும் இன்னமும் அந்த ப்ரைஸ் ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய ஹைலோக்குள்ளே மட்டும்தான் இருக்குது. அதை விட்டு வெளியே போகும்போது நமக்கு ப்ராப்பரான என்ட்ரி கிடைக்கும். அந்த என்ட்ரி கிடைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணி அப்புறம் என்ட்ரிக்குள்ளே போய்க்கலாம். ஏன்னா இது ஒரு ரேஞ்சான ஏரியாங்கிறதுனால நம்ம கேர்ஃபுல்லாக தான் என்ட்ரிக்குள்ளே போகணும். எந்த இடத்துல என்ட்ரி எடுத்தாலும் நமக்கு ஸ்டாப் லாஸ் அடிக்கிறதுக்கு ரொம்ப சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்து ஏதாவது ஒரு சைடு வெளியே போகட்டும், அப்புறம் அந்த என்ட்ரி பற்றி யோசிக்கலாம். ஓகே, தேங்க்யூ.